வாக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமா காட்டுது. ஆனா 2021 தேர்தலை ஒப்பிடும் பொழுது சென்னையிலேயே பல தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அப்படின்றது குறைவு அப்படின்றாங்க. இப்ப சென்னையில கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் வாக்கு பதிவு வந்து 5000க்கு கீழே குறைஞ்சிருக்குது. ஒரு 2000ல இருந்து தொடங்கி 5000க்கு கீழே வந்து குறைஞ்சிருக்குது. பெரம்பூர்ல 2000 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. விருகம்பாக்கத்திலையும் சேப்பாக்கம் ராயபுரத்துல 2000 5000 இந்த எண்ணிக்கையில தான் வாக்குகள் வந்து உயர்ந்திருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நம்ம பர்சன்டேஜ் சொன்னோம் இல்லைங்க, நம்ம சொன்னதுல நம்ம சொன்ன 30 லட்சம் வாக்கு 20 21 இருந்து 26 ஜாஸ்தியா இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அது மெயினா வந்து எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அப்புறம் இந்த வீடு மாறி ஊர் மாறி சென்னையில வந்தவங்க அங்க அவங்க ஊர்ல வாக்களிக்காம வாக்கு டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து என்ரோல் பண்ணிடுறாங்க. இதுதான் காரணம். அதனால இந்த குறைஞ்சது அதிகரித்தது எதுவுமே வந்து இல்லைங்க. இல்ல இந்த எஸ்ஐஆரோட இதுதான், இதோட அந்த எஃபெக்ட் தான் இது காமிக்குது. இது ஒரு பெருசா இந்த 30 லட்சம் வந்து அதிகரிச்சது ஒண்ணுமே இல்லை. 21ல 26 லட்சம் அதிகரிச்சிச்சு, இப்ப 30 லட்சம் அதிகரிச்சு. விஜய் போட்டியிடுகின்ற பெரம்பூர் அதுல 2278 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. திருச்சி கிழக்குல 8244 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. அங்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? அங்கேயாவது விஜய் அலை வீசுதா இல்லையா சார்? 29 எக்ஸிட் போல் அதுல கரெக்டா கம்ப்ளீட்டா சொல்லிடுறோம் எல்லா அனாலிசிஸும். அவரு விஜய் வந்து பெரம்பூர்ல ஜெயிக்கிறாரா இல்ல திருச்சி ஈஸ்ட்ல ஜெயிக்கிறாரா? அப்புறம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வருது. பெரிய லிஸ்ட், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெரிய லிஸ்ட் வருது. யார் யார் ஜெயிக்கிறாங்க, யார் யார் தோக்குறாங்க, எந்த அணி வந்து திமுக அணி வெற்றி பெறுதா அதிமுக அணி வெற்றி பெறுதா எல்லாம் 29ஆம் தேதி பாத்துடலாங்க.